ஃபர்ஸ்ட் டைம் பேங்க் எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்களா இந்த 2026ல? நெக்ஸ்ட் வர போற எஸ்பிஐ கிளர்க்குக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் நீங்க புதுசா அப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது உங்களுக்கான டெய்லி ப்ரிப்பேரிங் ஷெட்யூல். சரியா? ஏற்கனவே நான் டைம் டேபிள் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரிப்பேரிங் ஷெட்யூல். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த தடவை ப்ரிலிம்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. சரி, வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனிங் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு மெயினான ஆள் யார் தெரியுமா? ரீசனிங் தான். ரீசனிங் தெரியாத ஆளு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா ரீசனிங்ல 35 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க 35 கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருக்கணும். 35 கொஸ்டினுக்குமே கரெக்டான ஆன்சர் வாங்கியிருக்கணும். ஸோ அங்க உங்களுக்கு டைமும் அக்யூரஸியும் பயங்கரமா இருக்கணும். சரியா? நீங்க ரீசனிங்ல எந்த அளவுக்கு நல்லா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் டெய்லி ஒரு எம்ஓடி. சரியா? எம்ஓடி வந்து 20 எம்ஓடி போடணும். இது வந்து பார்க்க வந்து உங்களுக்கு பெருசா தெரியும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து பிகினர்ஸ். நீங்க வந்து புதுசா இன்னும் கிளியரே பண்ணாத ஆள். சரியா? மத்தவங்க பண்றதை பார்த்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து நிறைய எஃபோர்ட் பண்ணணும். இது வந்து டெய்லி பண்ணாதான் நமக்கு வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் சிலாகிசம் வந்து 20 சிலாகிசம். பிளட் ரிலேஷன் 5. நெக்ஸ்ட் டைரக்ஷன் 5. கோடிங் வந்து 2 செட்டு. சரியா? ஆல்பபெட் வந்து 10 கொஸ்டின்ஸ். பசில் சீட்டிங்ல வந்து 8 பசில் சீட்டிங் சால்வ் பண்ணணும். நீங்க தான் இதுக்கு வந்து டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கிறணும். சரியா? ஒரு பசிலுக்கு வந்து 3 நிமிஷம் தான். ப்ரிலிம்ஸ் பசிலுக்கு 3 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்க கூடாது. அதுக்கு கம்மியா எந்த அளவுக்கு பண்றீங்களோ அது உங்க சாமர்த்தியம். பசில்ல வந்து 4, சீட்டிங்ல வந்து 4. சரியா? ஈஸியில 4 எடுத்துக்கோங்க, மாடரேட்ல 4 எடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கு டெய்லியும் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் 20 வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ் 20 சால்வ் பண்ணணும். தெரிஞ்சாலும் நான் இதுல வந்து ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் நான் டெய்லி சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 20 சால்வ் பண்ணணும். டிஐ வந்து 5. சரியா? 5 கொஸ்டின் அப்படின்னா ஒரு டிஐ சால்வ் பண்ணுங்க. சரி, ஒரு வந்து மாடரேட்ல இருந்து ஹை லெவல் டிஐ சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் மிஸ்லேனியஸ்ல 25 கொஸ்டின் எல்லா டாபிக்குமே மிக்ஸ் ஆன மாதிரி பிடிஎஃப்ஸ் கிடைக்கும். சரியா? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்ட்ல இருந்து எடுத்து அதுல இருந்து சால்வ் பண்ணுங்க. சரியா? அடுத்து மெயினான ஆள் இங்கிலீஷ். டெய்லி ரீட் பண்ணுங்க. சரியா? இதுக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டவங்க அப்படின்னா நீங்க ரீட் பண்ண தேவையில்ல, லிசன் கூட பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து ஒரு ப்ராக்டிஸ்காண்டி. இங்கிலீஷ்ல வந்து நம்மளோட ஃபெமிலியரிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி மட்டும்தான். இப்ப டெய்லி 30 லைன் ரீட் பண்ணணும். நீங்க வந்து புக்ல இருந்தாலும் சரி, போன்ல இருந்தாலும் சரி. போன்ல எல்லாம் ரெடிட்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். சும்மா எடுத்து ஒரு 30 லைன் வந்து ரீட் பண்ணுங்க. இது எதுக்கு அப்படின்னா எக்ஸாம்ல போயிட்டு அங்க வந்து இது இருக்கும்ல, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி மலைப்பா இருக்கு. என்னடா இவ்வளவு இருக்கு, இது எப்படி ரீட் பண்றது, பேசாம இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா அதுல 10 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா 9 கொஸ்டின் வந்து மார்க் வாங்கிட்டு போயிடலாம். சோ அதுக்கு நீங்க இந்த டெய்லி ரீட் பண்ணுங்க. அது உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. டெய்லி நீங்க ரீட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்றப்ப நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு ஒரு ஃபெமிலியாரிட்டியா இருக்கும். நமக்கு வந்து இயல்பாவே வாசிக்கிறப்ப வந்து இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல, இது ஒரு ஈஸியான விஷயம் தான், நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து உங்க மைண்ட் வந்து ட்ரெயின் பண்றீங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து நியூ வேர்ட்ஸ் வந்து 10 நியூ வேர்ட்ஸ் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து எந்த மாதிரி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இல்லையா உங்களுக்கு அப்பயும் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்டென்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் அது வந்து எப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். அடுத்து 20 எரர் சால்வ் பண்ணுங்க. எரர்லாம் வந்து எல்லாரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா இதோட பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் ஃபில்லர்ஸ் 20 ஃபில்லர்ஸ். அடுத்து கிளாஸ் டெஸ்ட் வந்து 5. நெக்ஸ்ட் பேராஜம்பிள் வந்து ஒரு செட்டு. சரியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 10 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்ட் யூசேஜ் 10 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இது பண்ணாலே நீங்க இங்கிலீஷ்ல வந்து 25 மார்க் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகுறத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெயினான ஆள் சிஏ. இந்த சிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ் எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏற்கனவே நான் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா மெயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கேன். இன்னும் நான் வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணல, ஆனா 2-3 வருஷமா ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு இருக்கேன்ற ஆளு இந்த சிஏ வந்து ரொம்ப படிப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வாங்கலாம், அதிகபட்ச நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா இதை வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த வருஷமா அவங்க ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஒரு நியூ சிஏ வந்து ஏதோ ஒரு ஆப்ல எடுத்து சும்மா ரீட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து ஒரு லெசன். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஏதாவது ஒரு டாபிக். சரியா? இது வந்து எப்போ பண்ணணும் தெரியுமா? எனக்கு வந்து எல்லாத்துமே பண்ணிட்டு எனக்கு போர் அடிக்குது, நான் சும்மா இருக்கேன், இல்லை இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்பதான் பண்ணணும். சரியா? இது நான் எப்போ பண்ணேன் தெரியுமா? எல்லாமே படிச்சு முடிச்சு நைட்டு தூங்குறப்ப சும்மா போன் நோண்டிட்டு இருக்கப்ப எடுத்து நான் பண்றது. ஓகேவா?
இது நீங்க வந்து ரீட் பண்றதுனால இதுல இருந்து தான் கொஸ்டின் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க கேட்க போற கொஸ்டின்ல 5 கொஸ்டின் கூட நமக்கு தெரிய போறது இல்ல. நீங்க வந்து ரீட் பண்றதுனால சில வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து ஃபெமிலியர் ஆகும். அந்த வார்த்தைகள எக்ஸாம்ல பார்க்கிறப்ப வந்து நமக்கு பயம் குறையும். எப்பயுமே சிஏக்கு வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். சரியா? எக்ஸாம்க்கு முன்னாடி நெறைய பேர் வந்து பிடிஎஃப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெறைய வந்து அ ஃபுல் ஷெட்யூல் கிளாஸஸ்லாம் நடக்கும். அத நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னாலே, ஒரு 2 மார்க், 3 மார்க் வாங்க மாட்டீங்களா? 5 மார்க் மேக்ஸிமம் வாங்குனாலே போதும். நெக்ஸ்ட் டெஸ்ட். எப்படி டெஸ்ட் போடுறது? டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் மார்னிங் கண்டிப்பா போட்டே ஆகணும். சரியா? ஈவினிங் டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போடணும். இந்த செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து மார்னிங், ஈவினிங் உங்களுக்கு பொறுத்த மாரி தான். நீங்க மார்னிங் ஃபுல் டெஸ்ட் போட்டு ஈவினிங் செக்ஷனல் டெஸ்ட் போட்டாலும் சரி. இத வந்து கண்டிப்பா போடணும். இத வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இன்னும் கிளியரே பண்ணல அப்படின்றதுனால நமக்கு வந்து அதிகமான பிராக்டிஸ் தேவை. அப்பதான் எக்ஸாம்ல வந்து நம்ம பதட்டப்பட மாட்டோம். நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கணும். சரியா? தெரிஞ்சதோ தெரியலையோ ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்க்குறப்ப 3 தடவ பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் பார்க்கணும். நம்ம எதெல்லாம் கரெக்ட்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு எதெல்லாம் நான் அட்டெண்டே பண்ணல அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எங்க டெஸ்ட் போடுறது? அஸ் யூசுவல். நான் பிராக்டிஸ் மார்க்ல டெஸ்ட் போடுறேன். உங்களுக்கு எது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கோ அதுல டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? இதுதான் வாங்கணும், அதுதான் வாங்கணும், இவ்வளோ விலை குடுத்து வாங்குனா தான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இங்க டெஸ்ட்ல இருக்க எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறதில்ல. சரி, இது வந்து ஒரு பிராக்டிஸ் தான். நீங்க ஒரு சீப்பான வெப்சைட்ல வாங்கிட்டு, அத வந்து டெய்லி கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணாலே கிளியர் பண்றதுக்கான 100% சான்ஸ் இருக்கு. சரியா? ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணி அதுல வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஹவ் டு ரிவ்யூ. ரிவ்யூ பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஏற்கனவே போட்ட வீடியோல பாருங்க. அதுல போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது? டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங் வைல் ஸ்டடியிங். படிக்கிறப்ப மத்த எந்த விஷயத்த பத்தியுமே யோசிக்க கூடாது. நான் பாஸ் ஆவனா? ஃபெயில் ஆவனா? இந்த வருஷம் கிடைக்குமா? வேலை வருமா? எதுவுமே யோசிக்க கூடாது. அதே மாரி டோன்ட் திங்க் அபவுட் ஸ்டடியிங் வைல் ரிலாக்ஸிங். படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் தர்றீங்களோ, அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கும் டைம் குடுக்கணும். சரியா? அவ்வளோதான்.